1950s ஒரு ஆர்டிஸ்ட் அழகான டிராயிங்கை பெயிண்ட் பண்றாரு. சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்க மாதிரி. அது அந்த சிட்டில ரொம்ப ஃபேமஸாவும் ஆகுது. ஆனா போக போக தான் தெரியுது அந்த டிராயிங் சபிக்கப்பட்டிருக்குன்னு. இந்த ஸ்டோரியை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆயிரத்தி 1950 இத்தாலிய ஓவியரான ஜியோவானி பிராக்லின் தி கிரையிங் பாய்னு சொல்ற ஓவியத்தை வரைகிறாரு. அந்த போட்டோல சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் அதை வரைஞ்சிருப்பாரு. எதுக்காக அதை வரைஞ்சாருன்னா, இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அனாதையா தவிச்ச ஆதரவற்ற குழந்தைங்களோட கண்ணீரையும் வேதனையும் தெரிவிக்கிற விதமா தான் அந்த டிராயிங்கை பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஜியோவானி பிராக்லின் ஒரு குழந்தையோட டிராயிங்கை மட்டும் வரையல, கிட்டத்தட்ட 60க்கும் மேல வெவ்வேறு குழந்தைங்களோட டிராயிங்கையும் வரைகிறாரு. அந்த டிராயிங் ஐரோப்பா ஃபுல்லா ஃபேமஸாவும் ஆகுது. அதை வாங்கி நிறைய வீடுகள்ல ஒரு கலை பொருட்களாவும் தொங்க விடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா 1980 இங்கிலாந்துல இருக்க நிறைய வீடுங்க தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. அப்போ தி சன்னு சொல்ற நியூஸ் பேப்பர் நிறுவனம் ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான வீடுங்க, இந்த பெயிண்டிங் இருக்க வீடுங்க மட்டுமே தான் அதிக அளவுல தீப்பிடிச்சு எரியவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, வீட்டுல இருக்க எல்லா திங்ஸும் எரிஞ்சு போகுது. ஆனா இந்த பெயிண்டிங்க்கு மட்டும் எதுவுமே ஆகல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களுக்கு நோய் தொற்றும் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் மேல மக்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இது சபிக்கப்பட்டிருக்குன்னு நம்பவும் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேல நம்ம வீட்டுல இருக்க கூடாதுன்னு குப்பையில தூக்கி வீசிடுறாங்க. 1985 தி சன் நியூஸ் பேப்பர் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேம்பெயினை அரேஞ்ச் பண்ணி மக்களை அங்க வர வச்சு இந்த சாபத்தை நீக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் என்னன்னா, அந்த பெயிண்டிங் மேலே மக்களை மறுபடியும் பெயிண்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தீயில ஒன்னா வச்சு எரிச்சிடுறாங்க. அந்த போட்டோல இருந்த டிராயிங் நிஜ வாழ்க்கையில தாய் தந்தையை இழந்த உண்மையான குழந்தைங்களோட ஓவியத்தை தான் ஜியோவானி பிராக்லின் வரைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பசியிலே அந்த குழந்தைங்களும் இறந்து போயிடுறாங்க. அந்த சின்ன குழந்தைங்களோட கோபமும் சாபமும் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சில பேர் நம்பினாங்க. தி கிரை பாய் பெயிண்டிங் டிராயிங் ஹாண்டட் ஆப்ஜெக்ட் லிஸ்ட்ல இன்னமும் ஒரு ஸ்கேரியாவே இருந்துகிட்டு தான் இருக்கு.